என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என்னவளே என்னவளே எங்கிருந்தாய் நீதான், கனவினிலே கனவினிலே காக்க வைத்தாய் நீதான். என் கண்கள் தேடிடும் காதல் நீதான், என் ஜீவன் பருகிடும் தாகம் நீதான். கண்களை மூடிவிட்டு ஒளிந்தவளும் நீதான். ஒளிந்தவளை அருகில் வந்து அழைத்ததும் நீதான். நீ வேணா பாரு, இப்ப நான் மாமா கால் பண்றேன், கண்டிப்பா மாமா எடுப்பாரு. ஏன் நான் சொல்றேன் அவர் எடுக்க மாட்டாருன்னு. ஏக்கா எனக்கு தெரியாது அவர் எடுப்பாருன்னு. காலையில கூட மாமா கால் பண்ணிருந்தேன், மாமா என்கிட்ட பேசினாரு. என்கிட்ட உன் மாமா 2 நாளா பேசவே இல்லடி. நான் கால் பண்ணாலும் எடுக்கல. அந்த டைம்ல ஏதாவது பிஸியா இருந்திருப்பாருக்கா. எப்படிமா நீ கால் பண்ணும் போதெல்லாம் அவர் பிஸியா இல்ல, நான் கால் பண்ணும் போது அவர் பிஸியா இருக்காரு. இல்ல எனக்கு புரியல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லலாம்ல. அது என்ன மேடம் கால் பண்ண உடனே மட்டும் டக்குன்னு எடுக்கிறது? உனக்கு ஒண்ணு தெரியாதுலக்கா. என்ன இல்ல என்ன என்ன எனக்கு தெரியாது. அதுதான்க்கா மாமா இருக்கார்ல. இருக்கா? மாமா இருக்கார்ல, அவர் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. இப்ப அதுவாடி முக்கியம், நீ விஷயத்தை மட்டும் சொல்லு. இதுதான்க்கா விஷயம். லூசே, நான் வந்ததுல இருந்து அவருக்கு மரியாதை கொடுத்துதான் பேசிட்டு இருக்கேன். இப்பதான் இருக்கான்னு சொன்னேன் நானு. நீ அந்த விஷயம் சொல்ல வரல, மரியாதையா என்ன ஏதுன்னு சொல்லிடு. அக்கா நான் இப்ப என்ன பண்ற? நீ உட்கார்ந்துட்டு இருக்க. அக்கா அது இல்லக்கா. அது இல்லன்னா என்னடி? இல்லக்கா நான் இப்ப எங்க போயிட்டு இருக்கேன்? நீ காலேஜ் போயிட்டு இருக்க. நான் காலேஜ் போறேன்ல. ஆமாடி, அததானடி நானும் சொன்னேன். அக்கா நான் காலேஜ் போறேன்னா எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோன்னு சொல்லிட்டு நான் போன் அடிக்கிற நேரம்ல மாமா எடுப்பாரு. அப்ப எனக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் வராதா? அக்கா நீ வேற நான் வேறக்கா. அக்கா மாமா என்னையும் கார்த்திகாவையும் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாருக்கா. அதுக்கு அதான் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு எப்ப கால் பண்ணாலும் மாமா எடுக்கிறாரு. இதெல்லாம் என்ன நம்ப சொல்றியா? உன் மாமா என்கிட்டயே 2 நாளா பேசல, இதுல உன்கிட்ட வேற பேசிட்டு இருந்தாரா? எதையாவது பேசணும் பேசாத. நான் சொல்ற கால் பண்ண எடுக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். கால் பண்ண எடுப்பாரு. நீ சொல்லி வச்சியோ என்னமோலாம் எனக்கு தெரியல. ஆனா மாமா கிட்ட நானும் அவளும் அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம்ல, அன்னைக்கே சொல்லி வச்சிட்டோம். மாமா நாங்க ஏதாவது ப்ராப்ளமா இருந்தாதான் கால் பண்ணுவோம், நாங்க கால் பண்ண டைம்ல நீங்க எடுக்கணும்னு. மாமா கரடி கேட்டாரு, அக்கா கிட்ட சொல்லிட்டியா? நான் சொல்லிட்டேன்னு சொன்னேனே. என்ன நம்ப சொல்றியா? நீ முதல்ல கால் அடிடி. சரி நீ வேணா பாரு, நான் கால் அடிச்சு மாமா எடுப்பாரு பாரு. சரிம்மா கால் பண்ணு. இவ்வளவு வாய் பேசுறல, முதல்ல கால் பண்ணிட்டு அவர் எடுத்ததுக்கு அப்புறம் நீ என்கிட்ட பேசு. சரி நானும் பாத்துக்கிறேன். கால் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் நான் உன்கிட்ட பேசுறேன். நீ நம்பவே மாட்டக்கா. என்னைக்கு நீ என்ன நம்பி இருக்க? அது இல்ல, அவரே ஏற்கனவே பிஸியா இருக்காரு, இதுல உன் கால் எடுக்க போறாரு அவரு, அதுவும் இந்த நைட் டைம். அக்கா நான் தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா? உன்னை நம்பாமலாம் இல்லடி, ஆனா இந்த விஷயத்துல உன்னை நம்ப மாட்டேன். உனக்கு எப்படி நாங்க பொண்ணு மாதிரியோ அதே மாதிரிதான் அவருக்கும். புரிஞ்சிச்சா? நீ எப்படி நாங்க எப்ப கால் பண்ணாலும் எடுப்பியோ அதே மாதிரிதான் மாமாவும். என்னமோ தெரியல, அவர் தங்கச்சி மாதிரி எங்களை பாக்குறாரா இல்ல அவர் பொண்ணு மாதிரி எங்களை பாக்குறாரான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அவரு வந்து எங்ககிட்ட வந்து பேசும்போதே ஒரு பாசம், அந்த கண்ணுல பாசம் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? ஐயோ பொறாமையாக்கா? ஒரு பொறாமையும் இல்லம்மா. என்னோட அக்காவோட பாசத்தை இன்னொருத்தவங்க மூலமா பாக்குறேன்னா அது மாமாவா தான் இருக்கும். உன் மாமா இப்படி பெருமைப்படுத்துறதுக்கு காசு கொடுத்தாரா? அக்கா ஜிபேல 50 ரூபா 100 ரூபா ஏதாவது போட்டாரா? அக்கா நீ என்கிட்ட நல்லா வாங்க போறக்கா. இல்ல மேடம் ரொம்ப பெருமையா பேசுறீங்களே, இதுல என்ன மாதிரி இன்னொருத்தவங்க பாசம் கொடுக்குறாங்கன்னு சொன்னியே, அதான் கொஞ்சம் பொறாமையா இருக்கு. அக்கா அவர் உன்னோட புருஷன் தான், பொறாமைப்படக்கூடாதுக்கா. எல்லாரும் என்ன ஆசைப்படுவாங்க? தான் வரப்போற புருஷன் தான் தங்கச்சிங்களை பத்திரமா பாத்துக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க. ஆமா, அப்புறம் உனக்கு அந்த ஆசை இருக்குல்ல? இருக்குடி. அப்புறம் என்ன மாமா காட்டுறதுல தப்பு இல்ல? இல்லடி, ஆனா அவர் என்ன விட காட்டுறாருன்னு நீ சொல்றல, அதுதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு, பொறாமையா இருக்கு. அக்கா உன்னை விட காட்டுறாருன்னு நான் சொல்லல. அக்கா உனக்கு ஈக்குவலா பாக்குறாருன்னு நான் சொல்றேன், உன்ன மாதிரியே காட்டுறாருன்னு நான் சொல்லவே இல்லையே. நான் அக்காவை இன்னொரு மூலியமா பாக்குறேன்னா அது மாமாவா தான் இருக்கும் நான் சொல்றேன். இருந்தாலும் அவர் உன் புருஷனாவே இருந்தாலும் நீ திட்டுவேல? ஆமா, என் தங்கச்சிங்களுக்கு நான் கொடுக்கறத விட வேற யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு வர போற ஹஸ்பண்டோ கார்த்திகாவுக்கு வர ஹஸ்பண்டோ இவ்ளோ பாசத்தோட கொஞ்சம் மேல காட்டினா அது எனக்கு சந்தோஷம் தானா? ஏன் இடத்துல இருந்து வேற யாராலையும் வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். என்னஹா அதுதானே உண்மை. என்னோட இடத்தை யாரும் என்ன மாதிரி ஃபில் பண்ண முடியாது. அப்புறம்க்கா என்னடி அப்புறம்ங்கிற? நான் கதை சொல்ல சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இதான் உண்மை. என் தங்கச்சிங்களை என்ன மாதிரி எல்லாம் பத்திரமா யாருனாலையும் பாத்துக்க முடியாது. அது என் புருஷனாவே இருந்தாலும் எனக்கு பரவாயில்ல. சரிக்கா விடு, உன்ன மாதிரி வேற யாராலையும் பாசம் காட்ட முடியாது. ஆனா மாமா உன்னோட இடத்தை ஃபீல் பண்றாரு தெரியுமா? எம்மா சாமி, உன் மாமா புராணத்தை தயவு செஞ்சு விட. ஏற்கனவே ஒரு மேல 2 நாளா கோவமா இருக்கேன், நீ வேற மாமா மாமான்னு சொல்லி இன்னும் கோவையேத்தாத. ஏங்கா? அந்த உன் மாமா என் கால் அட்டென்ட் பண்றதுக்கு என்னன்னு கேக்குறேன். என் கால் அட்டென்ட் பண்ண மாட்டாரா, எனக்கு ஒரு மெசேஜ் பண்ண மாட்டாரா, நான் இங்க போயிருக்கேன், நான் பிஸியா இருப்பேன், இது ஏதோ சொல்ல மாட்டாராம்.
சொல்ல முடியும்? ஒரு மெசேஜ் பண்ணிருக்கலாம், கால் பண்ணி சொல்லிருக்கலாம். இவ்ளோ விஷயம் இருக்கும்போது உன் மாமா சொல்லாம தானே போனாரு. அவர் மேல செம கோவத்துல இருக்க, அவரை பத்தி நீ பேசாத. அக்கா என்னக்கா, மாமா மேல இப்படி கோவப்படக்கூடாது. நீ உன் மாமா மேல சப்போர்ட் பண்ணி இங்க வந்துடாத. நான் செம்மையா உன் மேல கோவப்பட்டுருவேன், புரிஞ்சுச்சா? சரி விடு. சரி நீ ரொம்ப பண்ணாத, உன் மாமாக்கு தயவு செஞ்சு கால் பண்ணிரு. கால் பண்ணி எடுக்காம இருக்கட்டும், அப்புறம் உனக்கு இருக்கு. அவர் என்ன பொண்ணு மாதிரி பாக்குறாரு, கண்டிப்பா எடுப்பாரு. நீ வேணா பாரு. பாக்குறேன் மேடம், தயவு செஞ்சு கால் பண்ணுங்க. இப்ப நீ வேணா பாரு, நான் கால் பண்ண எடுப்பாரு. ஆஹா, கால் பண்ணி நீ முதல்ல எடுக்கிறாரா இல்லையான்னு நான் பாத்துக்கிறேன். அவர் எடுக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இரு ரிங் போய்கிட்டே இருக்கு, எடுப்பாரு பாரு. ரொம்ப ஓவரா பண்றா. அவன் மட்டும் கால் எடுக்கட்டும், அதுக்கப்புறம் அவனுக்கு இருக்கு. ஐயோ, நீ கால் எடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன மேடம், கால் எடுக்கலையா? நீ வெயிட் பண்ணு, இன்னொரு டைம் கால் பண்றேன், எடுப்பாரு பாரு. ஃபர்ஸ்ட் டைமே எடுக்கல, இதுல செகண்ட் டைம் வேறயா? போடி. அக்கா என்ன, உண்மையை தானே சொன்னேன். நீதானே சொன்ன அவருக்கு நீ பொண்ணு மாதிரி நான் கால் அடிச்ச உடனே எடுத்துருவாருன்னு. அக்கா இந்த மாமா என்னதான் பண்றாருன்னு தெரியல. அவர் வேணும்னே பண்றாருன்னு நினைக்கிறேன்க்கா. அவன் கூட இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவர் என்ன கேமரா ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காரா? எனக்கு என்னமோ நீ கூட இருக்கனாலதான் அவருக்கு ஏதோ மைண்ட் தோணி கால் எடுக்கலையோ. பாருமா, ரொம்ப என்ன இன்சல்ட் பண்ற. அக்கா அது இல்லக்கா, மாமா நான் கால் பண்ண எடுப்பாருக்கா. ஏன் இன்னைக்கு எடுக்கல? ஏன்னா அவர் வேலையில இருக்காருன்னு அர்த்தம். இததான் நானும் சொன்னேன். அவர் எடுக்க மாட்டாரு, நீ தேவையில்லாம என்கிட்ட சிடுக்கு வாங்காதன்னு சொன்னேன். இல்லக்கா அவர் எடுப்பாரு, ஏன் எடுக்கலன்னு தெரியலக்கா. அக்கா நீ தானே ஏதோ சாபம் விட்டுட்ட. ஏதாவது சொல்லிட போற, எனக்கு ஒரு வேலை இல்லையாடி. நீ கால் பண்ணி எடுத்தாருன்னு எனக்கு சந்தோஷம் தான். அதுல நான் ஏண்டி சாபம் விடணும்? யாரு உனக்கு சந்தோஷம், அதை என்ன நம்ம சொல்றேன். இவன் நம்ம கால் பண்ணி மட்டும் எடுக்கலையே, நம்ம தங்கச்சி கால் பண்ண உடனே எடுக்கிறானே நீ சொல்லுவேன். அப்படியெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். நீ தானக்கா? ஆமா. என்ன ஆமா நோமா? அவர் போன் எடுக்கல, நானே கடுப்புல இருக்கேன், நீ வேற என்ன உஸ்பேத்தி விடுறியா? சேச்சே அப்படியெல்லாம் இல்லம்மா. ஓ மாமா, நீ கால் பண்ண உடனே எடுத்துருக்கணும். எடுக்கல அப்ப என்ன அர்த்தம்? பிஸியா இருக்கிறது தானே அர்த்தம். அதான் நான் கால் பண்ணி எடுக்கலப்பா, எனக்கு நிம்மதிதான்ப்பா இப்போ. ஐயோ, இவகிட்டலாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் மாமானாலதான். இவரை நம்பி உன்கிட்ட பேசிட்டு இருந்த பத்தியா, என்ன சொல்லணும்க்கா? நல்லா சொல்லிக்கம்மா, நல்லா சொல்லிக்கோ. எடுக்க மாட்டாரு எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்டார்டிங்ல இருந்து உனக்கு புரிய வச்சிட்டு இருக்கேன் மேடம், புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. இப்ப பாரு மேடம், சிடுக்கு வாங்கிட்டீங்க. இன்னொரு டைம் கால் பண்ற, எடுப்பாரு பாரு. வாய்ப்பேல ராஜா, நீ வேணா பாரு, எடுப்பாரு. சரி சரி, கால் பண்ணு கால் பண்ணு. சொல்லுமா. கேட்டல. ஹலோ மாமா. என்ன மாமா என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ண எடுக்கல. இல்லடா, அப்ப கொஞ்சம் வேலையில இருந்தா, அதனால தான் எடுக்கல. ஏண்டா என்னாச்சு, திடீர்னு கால் பண்ணிருக்க? ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா தான் மாமா கால் பண்ணேன். என்ன மாமா பண்றீங்க? நான் சும்மா தான்டா இருக்கேன், நீ என்ன பண்ற? நானும் சும்மா தான் மாமா இருக்கேன். ஒரு மாதிரி ரொம்ப போர் அடிச்சுச்சா, அதான் மாமா உங்களுக்கு கால் பண்ணலாம்னு கால் பண்ண. தப்பு எதுவும் இல்ல மாமா. அதனால என்ன இருக்கு, பரவாயில்லடா. சரி மாமா. சொல்லுடா. அப்புறம் மாமா, உங்க தம்பி என்ன பண்றாரு? அவர் பூசை போட்டுட்டு இருக்காரா? நீயும் போறியா? என்ன நடந்தாலும் உன் காதலனை விசாரிக்காம இருக்க மாட்டேன். அக்கா காதலன் என்னக்கா? என்னக்கா லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? யாருக்கு வேணாலும் காது குத்தி, எனக்கு குத்தாத. அக்கா உண்மையாலுமே தான் சும்மா கேட்டேன். இவரை மட்டும் கேக்குறேனே, அவரை கேட்கலையே அப்படின்னு சொல்லி கேட்டேன். என்ன நம்ப சொல்றியோ? அதுதான்க்கா உண்மை, நம்புக்கா. நம்புற இதுல நான் இல்லம்மா, நம்பவும் மாட்டேன். நீங்க தான் கண்ணுலயே லெட்டர்லயே காதல் பண்றீங்க, அப்புறம் என்ன? அக்கா அப்படி இல்லக்கா, நாங்க காதலே பண்ணல, அப்புறம் எப்படிக்கா கண்ட காதல் பண்ணுவோம்? எனக்கு தெரியும். அவன் நான் கீழே தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்டா. ஓ அப்படியா மாமா, சரி மாமா. எதுக்கு விட்டு வச்சிருக்க? தங்கச்சியை கேட்கலாம்ல. அக்கா அவங்க தான் இங்க இல்லையே, அவங்க இங்க இருந்தா கேட்கலாம். ஆமாமா, உன் அண்ணியெல்லாம் கேட்கணும்னு தோணுமா? அண்ணியா? ஆமா, நீ உன் மாமாவோட தம்பியை கல்யாணம் பண்ணிட்டனா, அவங்க அண்ணி தானே வேணும் உனக்கு. அக்கா நீ பேசு. உன் மாமா உனக்காக கால் பண்ணிருக்காரு, நீ பேசுமா. சாரி, கால் அட்டெண்ட் பண்ணிருக்காரு, நீ பேசு. சரி மாமா. சாப்பிட்டீங்களா மாமா? நான் சாப்பிட்டேன்டா, நீ அக்கா? நான் சாப்பிட்டேன் மாமா, ஆனா அக்கா என்ன சாப்பிடல மாமா. ஏன்? நீங்க வேணா அவளுக்கே கால் பண்ணி கேளுங்களே. அவ எங்க இருக்கா இப்போ? இங்கதான் மாமா, பக்கத்துல. பக்கத்துலயாம்மா? ஆமா மாமா. எப்படிமா ஸ்பீக்கர்ல போட்டு பேசிட்டு இருக்கியா? அதுல என்ன மாமா சந்தேகம்? ஸ்பீக்கர்ல போட்டு தான் மாமா பேசுறேன். ஐயோ, ஸ்பீக்கர்லயா? டேய் நீ மாட்னேடா நல்லா. எப்படிமா கொஞ்சம் ஸ்பீக்கர்ல இருந்து கட் பண்ண முடியுமா? ஏன் மாமா, அக்கா பக்கத்துல தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. கொஞ்சம் கட் பண்றியாமா? மாமா ஸ்பீக்கர்ல இருந்து கட் பண்ண சந்தேகப்படுவா மாமா அக்கா. இப்ப நீ பேசுறதுல சந்தேகப்பட மாட்டாளா? இல்ல மாமா, என்னன்னு சொல்லுங்க மாமா. எப்படிமா உன் அக்கா கோவமா உட்காந்துட்டு இருக்காளா, இல்ல நார்மலா உட்காந்துட்டு இருக்காளா? அதுவா மாமா, பாக்குறதுக்கு தலைக்கு மேல டென்ஷன் ஏதோ உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு மாமா. என்ன பிரச்சனைன்னு தான் மாமா தெரியல. இவ்ளோ நேரம் நல்லா நார்மலா தான் மாமா பேசிட்டு இருந்தா, திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. நீங்க கால் அட்டெண்ட் பண்ண உடனே கொஞ்சம் டென்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கா மாமா. ஏதோ மேடம் மாட்டி விட்டுட்டீங்க, கரெக்டா? நான் எங்க மாமா மாட்டி விட்டேன்? அவ சொன்னா கால் பண்ணா எடுக்க மாட்டாருன்னு சொன்னா, நான் சொன்ன கால் பண்ணா எடுப்பாங்கன்னு. எடுத்தீங்களா மாமா? அதுதான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இதுல கோவப்படுறதுக்கு என்ன மாமா இருக்கு? ஒன்னும் இல்லம்மா, நான் அப்புறமா கால் பண்ணிட்டா. சரி மாமா. அக்காவுக்கு
அதனாலதாம்மா அப்புறமா கால் பண்றேன்னு சொல்றேன். உன் அக்கா கிட்ட பேசிட்டு உன்கிட்ட பேசிட்டா? சரி மாமா, நீங்க வேணா காலையில கால் பண்ணுங்க மாமா, ஏன்னா நான் தூங்கிடுவேன் இப்போ. சரிம்மா நான் சொன்னது உன் அக்கா கிட்ட சொன்னியா? ஆமாடா மாமா, நீங்க சொன்னதை நான் மறந்துட்டேன் மாமா. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் மாமா சொன்னேன். என்ன நல்லா வச்சு செய்ய வைக்கணும்னு சொல்லியும் உன் அக்கா கிட்ட சொல்லாம இருந்திருக்க. நான் அப்படி பண்ணுவேனா மாமா? சரிம்மா நான் கால் பண்றேன். சரி மாமா. இந்த போன் அப்படியே கொடுக்கட்டுமா? சேச்சா வேணாம், அவ போனுக்கு கால் பண்ணி நான் பேசிக்கிறேன். சரி மாமா. நீ வேணா இப்பவே போன் கொடுத்துரு, நான் போன் பண்ணி எடுக்காம இருந்துட்டேனா? சரி மாமா, அப்ப நீங்க பேசுங்க, நான் வரேன். சரிம்மா. அக்கா நீ பேசுக்க, நான் வரேன். நாளா பேசல. அக்கா மாமா பேசணும்ங்கறாரு, புடிக்க பேசுக்க வரேன். ஹலோ. சொல்லுங்க. ஏன் என்கிட்ட பேசணும்னு போன் கொடுக்க சொன்னீங்களா? ஆமா, கொஞ்சம் 2 நாளா கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அப்புறம் அதாம்மா உனக்கு கால் பண்ண முடியல, சாரி. உங்க சாரி எல்லாம் எனக்கு வேணாம், நீங்க குப்பையில தூக்கி போட்டுருங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம சாரி கேக்குறீங்க? நீங்க ஒன்னும் தப்பு பண்ணலையே. இப்ப நீ என் மேல செம்ம கோவத்துல இருக்கேன்னு தெரியுது. தெரியுதுல, அப்புறம் ஏன் போனை என் கையில கொடுக்க சொன்னீங்க? பேசணும்னு தான் கொடுக்க சொன்னேம்மா. உங்களுக்காக கால் பண்றேன், மெசேஜ் பண்றேன், எதையும் பார்க்கல. அப்புறம் என்ன இப்ப மட்டும் என்கிட்ட பேசணும்ட்டு? உன் தங்கச்சி கிட்ட ஏதோ சொன்னேன், அவ கால் பண்ணும்போது எடுத்து டக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீ கால் பண்ணிருப்ப போல, நான் உன் காலை பாக்கலமா. சரி, அவ சொன்னாலும் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்ல சொல்லிருவான்னு நினைச்சேன். அவ என்கிட்ட சொல்லல. சரி விடு, எதுக்கு இவ்வளவு கோவமா இருக்க? கோவமா இருக்கிற மாதிரி நீங்க பண்ணா கோவமா இல்லாம உங்ககிட்ட என்ன சிரிச்சுட்டே பேச சொல்றீங்களா? இல்ல சிரிச்சுட்டே பேசணும்னா சொல்லுங்க, நான் தாராளமா சிரிச்சுட்டே பேசுறேன். சாரிமா, அதான் சாரி கேக்குறல. உங்க சாரி எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டேன். நீ சரி விடு, உனக்கு கால் பண்ணிருக்கணும், தெரியாம கால் பண்ணாம விட்டுட்ட விடு. இந்த தெரியாம இன்னொரு டைமும் வரும், நான் என்ன பண்றது? சரி, இதுக்கு மேல அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். அது எப்படி அவ கால் பண்ண உடனே எடுத்துட்டீங்க? நான் கால் பண்ண எடுக்கவே இல்ல. எங்க எடுத்த? ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கல, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவ கால் பண்ணுவோம், ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி எடுத்துட்டேன். இன்னொன்னு உனக்கே தெரியும், நான் உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? என் தங்கச்சிங்களை நான் பாத்துக்கிற மாதிரி நீங்களும் பாத்துப்பீங்களான்னு கேட்டியா இல்லையா? அவ கால் பண்ணும்போது நான் எப்படி எடுக்காம இருக்க முடியும்? அதனாலதான் இப்ப பெருமையா பேசிட்டு போனா. அவ பெருமையா பேசிட்டு போனாளா? ரொம்ப பெருமையா பேசிட்டாங்க. அவங்க கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ணேன்? உன் தங்கச்சிங்களை ரொம்ப பத்திரமா பாத்துப்பேன்னு சொன்னா இல்லையா? என் தங்கச்சி மாதிரி அவங்க 2 பேத்தையும் பொண்ணா பாத்துப்பேன்னு நான் சொன்னா இல்லையா? ஆமா. சொன்னா மட்டும் போதுமா? நான் பாத்துக்க கூடாதா? அதுதான் அவ கால் பண்ணுவா, அவகிட்ட சொன்ன, அவ உன்கிட்ட சொல்லிருப்பான்னு தான் நான் நினைச்சேன். அவ கால் பண்ணி பேசினோடனே நான் போனை வைப்ரேட் மோட்ல போட்டு நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு சத்தியமா தெரியாது நீ கால் பண்ணது. இப்போ அவ கால் பண்ணும்போது நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணும்போது தான் நானே எடுத்து பார்த்தேம்மா. இல்லைன்னா கண்டிப்பா நான் அப்பவே கால் பண்ணிருப்பேன். உனக்கே தெரியும் கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி, அதனாலதான். சரி விடுங்க, மன்னிச்சு விட்டுட்டேன். மன்னிச்சுட்டி அவ்வளவு சீக்கிரம்? என்ன பண்றது, நீங்க தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கிறீங்கிற ஒரு நாள நான் சொல்றேன். மன்னிச்சு விட்டுட்டேன், பொழைச்சு போங்க. என்ன அதுதான் உண்மை. அவ கூட ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தா. மாமா எங்களை பொண்ணு மாதிரி பாத்துக்கிறாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தா. நான் கூட நம்பல ஃபர்ஸ்ட் டைம். ஆனா நீங்க இப்ப கால் எடுத்தீங்க பாத்தீங்களா, அதுலயே நம்பிட்டேன். நீங்க உங்க தங்கச்சி எவ்வளவு அளவுக்கு பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரிதான் என் தங்கச்சியோ பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால ஓகே, நல்லவராதான் தெரியுறீங்க. 2 நாள் மேடம் என் மேல செம்ம கோவத்துல இருப்பீங்க போலயே. ரொம்பவே கோவத்துல இருந்தேங்க. இவர் என் போன் எடுக்கல, போன் எடுத்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல இப்படின்னு கோவமா தான் இருந்தேன். ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்கும் ஒர்க் இருக்கும், அதனால தானே கால் பண்ணல, அட்டன் பண்ணல. இல்லனா டெய்லி நைட் என்கிட்ட கால் பண்ணி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் நம்ம பேசுவோம். இப்ப கால் பண்ணி பேசலன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஒர்க் ஜாஸ்தின்னு சொல்லி தானே பேசல. அப்பா பொண்டாட்டி வரதுக்கு முன்னாடி இவ்வளவு புரிஞ்சுக்கிட்டியா? இதுல என்ன எனக்கு புரியாம இருக்கு? உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். அப்ப பொண்டாட்டியா வந்துட்டா எனக்கு பிரச்சனையே இல்ல போலயே. பிரச்சனை இல்லன்னா சொல்ல முடியாது. அது என்னன்னா உங்களுக்கு ஒர்க் இருக்கும்போது ஓகே. ஆனா என்ன தவிர இன்னொரு பொண்ணை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். பொண்டாட்டியா வரதுக்கு முன்னாடி இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா? லவ் பொண்டாட்டியா வரப்போறவனா? இல்ல எனக்கு வேற பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா நானா விட்டு தர மாட்டேன். இப்பவே சொல்லிட்டேன், வேற பொண்ணை காதல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனா நான் ஒரு பொண்ணை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேனே. யார் அது? அதெல்லாம் இப்பவே குழி தோண்டி புதைச்சிருங்க. புதைச்சு அப்புறம் எப்படி எனக்கு கல்யாணம் ஆகும்? உங்களுக்கு என் கூட கல்யாணம் ஆனா மட்டும் போதும். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லல, அந்த பொண்ணே நீதான். இல்ல எனக்கு புரியல. ஆமா, நீ எப்ப என் வாழ்க்கைக்குள்ள வந்தியோ அப்பவே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்ப அந்த பொண்ணு நான் தான். நீதாம்மா, நம்பு. அப்போ ஓகே தான். வேற எந்த பொண்ணை பார்த்து எடை கேப்ல விட்டுட்டு போகணும்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா என்னாலலாம் உங்களை யாருக்கும் விட்டு தர முடியாது. ஏன்? நீங்க எப்படி என்ன பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அதே மாதிரிதான் உங்களை போட்டோல பார்த்த உடனே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போட்டோல நான் நல்லவனா கேட்டவனா உனக்கு எப்படி தெரியும்? தெரியுதோ தெரியலையோ, உங்களை பார்க்கவே எனக்கு பிடிச்சிருக்கு, உங்களை நல்லவங்க மாதிரி தெரியுது. இதை விட வேற என்ன வேணும்? உங்களை லவ் பண்றதுக்கு உங்க தங்கச்சியை பத்திரமா பாத்துக்கிறீங்க, அப்பாவை பத்திரமா பாத்துக்கிறீங்க, உங்க தம்பியை பத்திரமா பாத்துக்கிறீங்க, உங்க பொண்டாட்டியை பத்திரமா பாத்துவீங்க நான் நம்புறேன். என்ன நான் சொல்லிட்டு இருக்கேன்? நானும் ரொம்ப சீரியஸா தான் கேட்டுட்டு இருக்கேன். கேட்டிங்கன்னா ஓகே தான். நான் உங்களை தான் விரும்புறேன், விரும்பவும் ஆரம்பிச்சிட்டேன். ஐ லவ் யூ. என்ன இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்ட? இது சொன்னதே பெரிய விஷயம். ஐ லவ் யூ டூடா. ஓ நினைப்பு
நெஞ்சு கொடி வர இருக்கு ஏ உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கிடக்கு மனசுல ஒரு விதம் வலிதான் சுகமா சுகமா எனக்குள்ள ஒருக்குற ஒன்னு நீ நிஜமா நிஜமா கண்ணே கண்ணே காலந்தோறும் என் கூட நீ மட்டும் போதும்